இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பிழைக்கத் தெரியாதவன் என்று இந்த உலகம் நன்மைகள் செய்யும் மனிதனுக்கு ஒரு வகையான பட்டத்தை கொடுக்கிறது. ஏன் இவர்கள் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்ற பட்டத்தை பெறுகிறார்கள்? நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏன் இந்த மனிதர்கள் இப்பேற்பட்டையான ஒரு பட்டத்தை கொடுத்து விலக்கி வைக்கிறார்கள் என்ற சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வார்த்தை இன்று நம்மை அழைக்கிறது. நல்லவனாவே இந்த உலகத்தில் வாழ முடியாது போல அப்படின்ற ஒரு கேள்வி கூட எழலாம். வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இந்த உலகத்தில் மற்றவர்கள் நலனையும் பொது நலனையும் குறிக்கோளாக கொண்டு வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கும் பட்டம் என்ன தெரியுமா? பிழைக்க தெரியாதவன். அன்று யூத கட்டமைப்பில் மேல்தட்டில் இருந்தவர்கள் இயேசுவுக்கு கொடுத்த பட்டமும் இதேதான். இயேசு எங்கு சென்றாலும் நன்மை மட்டுமே செய்தார். பார்த்தவர்களுக்கெல்லாம் நல்லதை மட்டுமே கொடுத்தார். பலரை குணமாக்கினார், வாழ்வை தந்தார், அச்சத்திலிருந்து விடுவித்தார். இப்படி நல்லது மட்டுமே செய்த மனிதரை இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம். பரிசேயர்கள் ஒழித்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். என்ன தாங்க காரணம்? இயேசு இறையரசு பணியில் குறியாயிருந்தார். பரிசேயர்களுக்கு அவர் தீங்கிழைக்கவில்லை. மக்களை அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை. அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு நினைக்கவில்லை. இப்படி அவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத இயேசுவை ஏன் அவர்கள் ஒழித்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள்? காரணம், இயேசுவின் வாழ்க்கை மதிப்பீடுகள் அவர்களின் வாழ்வு முறைக்கு சவாலாக இருந்தது. அவர்கள் பின்பற்றிய உலகத்தின் மதிப்பீடுகளுக்கும் இயேசு பின்பற்றிய இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கும் முரண்பாடு இருந்தது. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் அவர்கள் அனுபவித்த சுய லாபம் நஷ்டத்தை சந்திக்கும் என்ற அச்சம் அவர்களிடம் எழுந்தது. சுயநலத்தோடு அனுபவித்த பல காரியங்கள் பறிப்போய் விடுமோ என்ற அங்கலாய்ப்பு அவர்களிடம் அதிகமாய் தெரிந்தது. ஒருவேளை நாமும் இயேசுவை போல பிறர் நலத்தோடு வாழ்வோமானால் நமக்கு இதே சவால்கள் காத்திருக்கிறது. இயேசுவை போல பிறர் காரி உமிழ்கிற எச்சில்களையும் உண்மையில்லாத விமர்சனங்களையும் நாசமாக வேண்டும் என்ற சாபங்களையும் ஏற்று வாழ முடியுமா? சிந்தனை நமக்குள் கேள்வி எழுப்புகிறது அல்லவா? எப்படி என்று என்னத்தான் முயன்று முயன்று நல்லவர்களாக வாழ துடித்தாலும் நமது வாழ்வை அச்சுறுத்தும் செயல்கள் தலை தூக்குகிற பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த நன்மைத்தனத்தை தூக்கி எறியும் நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இருந்த போதிலும் இறையரசு மதிப்பீடுகளை விட்டு கொடுக்காமல் இருக்கும் இயேசுவை போன்ற தாராள மனநிலை, தளராத உறுதியும் நமக்கு வேண்டும். நமது நன்மைத்தனத்தை மற்றவர்கள் தங்கள் சுயநலத்துக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்தினாலும் தொடர்ந்து நல்ல எண்ணத்தையும் நன்மையான செயல்களையும் இழக்காமல் வாழும் கண்ணியமுள்ளவர்களாக இருக்கவே இயேசு விரும்புகிறார். நல்ல மனிதர் என்பவர் மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் அளிக்காதவர் என்ற அறிஞர் கர்தினால் நியூமனின் வார்த்தைக்கு ஏற்ப துன்பம் விளைவிக்காத இயேசு மிக நல்லவர் என்றும், துன்பம் விளைவிக்க முளைத்த பரிசேயர்கள் தீயவர்கள் எனவும் தீர்ப்பு சொல்லிவிட்டு கடமை முடிந்துவிட்டது என நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. நம்மிலும் வன்மம் தீர்க்கும் பரிசேயர்களின் குணமும் நன்மை மட்டுமே செய்யும் இயேசுவின் குணமும் உள்ளன. எதற்கும் நாம் தீனி போடுகிறோம் என்பதை பொறுத்தே நம் கிறிஸ்துவ வாழ்வு சான்று பகரக்கூடியதாக அமைகிறது. எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்குது. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை மனிதன் என்று அந்த கவிஞன் பாடியது போல இன்று நான் ஒரு கலவையாக இரண்டும் இணைந்த செயல்கள் கொண்டு நான் பிழைக்க தெரியாத மனிதனாக இருக்கிறேன். இந்த உலகம் என்னை எப்படி வேணாலும் தீர்ப்பிடலாம், ஆனால் எனது செயல்களால் நான் தீர்ப்பிடப்பட வேண்டும். அந்த உண்மைத்தனத்தை உணர்ந்தவர்களாக வாழ்வோம். இறைவன் வழி நடத்தட்டும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, என்னை பிழைக்க தெரியாதவன் என்று இந்த உலகம் எப்படி வேணாலும் தூற்றி என்னை வெறுத்தாலும் நன்மைத்தனத்தில் பிறருக்கு ஒளி ஊட்டுபவர்களாகும், பிறர் வாழ்வில் ஒளி ஏற்றுகிற மனிதனாகவே நாங்கள் வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.